எல்லாருக்கும் வணக்கங்க. நாங்க வந்துட்டு சமீபத்தில ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். இது வந்துட்டு எங்க அண்ணாங்க. எங்க குடும்பத் தலைவரோட வேலை பார்க்குறவரு. எங்க குடும்ப விசேஷம்னே சொல்லலாங்க. அப்படி இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. எல்லாரும் அவங்க நண்பர்கள்லாம் சேர்ந்து ரொம்ப சிறப்பா பேனர்லாம் அடிச்சு, ரொம்ப விமர்சையா இருந்தது. அங்க போய் திருமண ரோடு டச் பண்ணலேருந்து மண்டபம் வரலும் பயங்கர பேனருங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அங்க போனோனே லிஃப்ட்லாம் இருந்துச்சு அந்த மண்டபத்துல. 2ண்ட் ஃப்ளோர்ல ஃபங்ஷனு. நாங்க வந்துட்டு லிஃப்ட்ல ஏறிட்டு நாங்க மேல போக ஆரம்பிச்சுட்டோங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்க குடும்பத் தலைவருக்கு அவங்க நண்பர்கள்லாம் பார்த்தோனே ஒரே சந்தோஷம். எல்லாத்துக்கும் ஹாய், ஹலோ சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு இருந்தாருங்க. எல்லாரையும் பயங்கரமா வரவேற்றுட்டு ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க. நாங்களும் எல்லாம் போயிட்டு ரொம்ப சந்தோஷமா கலந்துக்கிட்டோம். ஒரு வழியா போய் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் அங்க வந்துட்டு அவங்க நெருங்கிய நண்பர்கள், அவங்களுடைய ஊர் பெரியவங்க அப்படின்னு எல்லாருக்கும் வந்து நெறைய மரியாதையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் பயங்கர சந்தோஷங்க. அப்புறம் நல்ல சாப்பாடெல்லாம் ரொம்ப அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க பாருங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெறைய பிரியாணிலாம் வச்சிருந்தாங்க. நாங்க ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் பாருங்க. இங்க பிள்ளைங்களும் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் பாப்கார்ன் சாப்பிட்றோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்றோன்னு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எங்க குடும்ப தலைவர் வந்துட்டு அழகா அவங்களுடைய நண்பர்கள பார்த்து அவங்களோட பேசி சிரிச்சுட்டு இருந்தாரு. அவர வந்து நம்ம கையிலேயே பிடிக்க முடியலங்க. அந்த அளவுக்கு மாறிட்டார் பாருங்க. அப்புறம் நாங்க ஒரு வழியா பார்த்துட்டு இந்த மாரி கல்யாணங்களுக்கெல்லாம் போனோம்னா, நம்ம நிம்மதியா இருந்து ரிலாக்ஸா இருந்துட்டு வரணுங்க. நாங்க அப்படி தான் போயிட்டு ஒரு 3 ஹவர்ஸ் ஒரு 6:30 மாதிரியே போயிட்டேங்க. போயிட்டு அங்க ஒரு 10:00 வரலும் அங்கேயே இருந்துட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருந்தோம் பாருங்க. மனநிறைவா இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த மாரி ஃபங்ஷனுக்குலாம் போங்க. மகிழ்ச்சியா இருங்க. உங்கள எப்பவுமே நீங்க மகிழ்ச்சியா வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த மாரி நெறைய விசேஷங்களுக்கு போங்க. உங்க மனசு புத்துணர்ச்சியா இருக்கும் பாருங்க. ஏன்னா நம்ம புது ஆட்கள பார்க்குறோம். நெறைய நல்ல வைப்ரேஷன் வரும் பாருங்க. நம்ம மனசுக்குள்ள ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும். அந்த மாரி போயிட்டுருந்தோம். மணமக்களுக்கு வந்து எல்லாரும் கண்டிப்பா மறக்காம வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. நாங்களும் நல்ல மனசார வாழ்த்திட்டு வந்திருந்தோம் பாருங்க. அப்புறம் அது பார்த்த உடனே அங்க என்னன்னா, அந்த ரவுண்ட் கேமரா வச்சிருந்தாங்கங்க. அந்த 360 கேமரான்னு சொல்லிட்டு, அதில நின்னு இந்த பிள்ளைங்கலாம் அழகா சுத்தி, சுத்தி வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. நமக்கு அத பார்க்க சொல்லி நமக்குள்ள ஒரு ஆசை வந்துருச்சுங்க. நம்மளும் வீடியோ எடுப்போம்ன்னு சொல்லிட்டு, பிள்ளைங்கலாம் அழகா நின்னுட்டு எல்லாரும் கியூட்டா இருந்துச்சுங்க குழந்தைங்கலாம். அழகா அந்த செல்ஃபி கேமரா வச்சுட்டு சுத்தி எடுத்துட்டு இருந்தாங்க பாருங்க. சரி நம்மளும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கு பயங்கர கூட்டங்க. பிள்ளைங்கலாம் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாரும் இந்த கேமராவுல நின்னு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு. சரி நாங்களும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம் பாருங்க. அப்படியே வீடியோ எடுத்துட்டு ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தோம். குழந்தைங்கலாம் ஒரே மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்களும் நின்னு போஸ் குடுத்து வீடியோ எடுக்கலாம்னு ஆரம்பிச்சுட்டோங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாவும் இருந்ததுன்னே சொல்லலாங்க. இப்படி சுத்திட்டு ஜாலியா சாப்பிட வந்துட்டோங்க. அங்க வந்த உடனே வெஜ் வேற, நான்வெஜ் வேற வச்சிருந்தாங்க. நான் வெஜ் பக்கம் உட்காந்துட்டு, நம்ம குடும்ப தலைவர் வந்துட்டு நான்வெஜ் பக்கம் உட்காந்துட்டாருங்க. அவர் வந்துட்டு பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்த உடனே அவர ரொம்ப ஆர்ப்பரிப்போடு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. வந்து உட்காந்து சாப்பிட சொல்லி. அப்புறம் நாங்க ஒரு வழியா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. வெஜ் சாப்பிட்டு வந்திருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப மன மகிழ்ச்சியா இருந்தது பாருங்க. நீங்களும் இந்த மாரி கல்யாணத்துக்குலாம் போயிட்டு வாங்க. மனநிறைவோடு வாங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த மாரி ஃபங்ஷனுக்குலாம் மோஸ்ட்லி வெளிய டூரு அப்படிலாம் வெளிய போயிட்டு நம்ம வந்துட்டு சந்தோஷமா வச்சுக்கிறத விட, இந்த மாரி ஃபங்ஷனுக்குலாம் போயிட்டு நம்ம மனநிலைய மாத்தி நம்ம சந்தோஷமா வச்சுக்கலாங்க. அப்புறம் அங்க ஐஸ்கிரீம்லாம் நெறைய குடுத்துட்டுருந்தாங்க. நாங்க பிரியாணிலாம் சாப்பிட்டும் கூட 2ஆம் தரம் ஐஸ்கிரீம் சாப்பிட போனாங்க. ஆனா அது வந்து ஹெல்தி கிடையாதுன்னு சொல்லிட்டு, நாங்க ஐஸ்கிரீம்லாம் கட் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டோங்க. சாப்பிடல ஐஸ்கிரீம் சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வந்துட்டு அங்க எல்லாரும் கீழ எல்லாரும் பார்த்துட்டு, மணமக்களுக்கு நெறைய சீர்வரிசை பொருட்கள்லாம் குடுத்துருந்தாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு, அங்க நெறைய நம்ம நண்பர்கள்லாம் இருந்தாங்க. அவங்கள எல்லாமே பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு ரொம்ப ஹேப்பியா வந்துட்டோங்க. நீங்களும் இந்த மாரி போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. சந்தோஷமா போயிட்டு வாங்க கல்யாணங்களுக்கு. மனநிறைவா இருக்குங்க.